கண் போன்று ஒரு துளை. பூமிக்கு அடியில் நம்மை அழைத்து செல்லும் ஒரு பயங்கர பாதை. ஆச்சரியத்தோடு அனைத்து திசைகளிலும் இருந்து பார்க்க வரும் பக்தர்கள். எங்கு இருக்கிறது கோகர்ணா குகை? பசுவின் காது என்று அழைக்கப்படுவது ஏன்? சூரிய ஒளியை உள்வாங்கி சிவனின் மீது பிரதிபலிக்கும் அசாத்தியமான குகை சிவன் குறித்த காட்சி. கர்நாடக மாநிலத்தில் தட்டபாணி என்ற கிராமத்தில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் சரூர் என்ற பகுதியில்தான் இந்த கோகர்ண குகை அமைந்திருக்கிறது. பசுவின் காது என்பது பல நூறு ஆண்டுகளாக அழைக்கப்படும் குகையாம். அதன் உள்ளே அமைதியாக இருக்கிறது. இரவு நேரத்தில் ஏராளமான வௌவால்கள் அங்கே குடியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. உள்ளே நிசப்தமாகவும் இருளாகவும் காணப்படுகிறது. உள்ளே செல்பவர்கள் கையில் விளக்கை ஏந்தி செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாம். பிரத்யேகமாக அந்த குகையை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். பூமிக்கு அடியில் சிவனின் கருவறை வந்து விடுகிறது. அதற்குள் லிங்கம் ஒன்று இருக்கிறது. லிங்கத்திற்கு முன்பாக பூமியின் மேற்பகுதியில் சூரிய ஒளியை வாங்குவதற்காக துளை ஒன்று அற்புதமாக போடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வந்துவிட்டன. ஆனாலும் அந்த குகை மறையவில்லை, அந்த துளை மறையவில்லை. தொடர்ந்து சிவபகவானுக்கு வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பெருமழை வந்தும் வெள்ள சேதங்கள் வந்தும் அந்த குகை நிரம்பி விடவில்லை, அழிந்து விடவில்லை. இந்த குகை குறித்து ஸ்தல வரலாறு என்ன கூறுகிறது என்றால், கைலாய மலையில் ராவண மன்னன் தவம் புரிந்தாராம். அதன் பயனாக சிவனின் ஆசியால் ஆத்மலிங்கம் அவரது கையில் கிடைக்க பெற்றதாம். அதனை கையில் தாங்கியிருந்த போது விநாயகரின் திருவிளையாடலால் அவரது கையில் இருந்த அந்த லிங்கத்தை இளைஞர் ஒருவர் பெற்று தேவர்களின் சூழ்ச்சியால் தரையிலேயே வைக்கக்கூடாத அந்த லிங்கம் தரையில் வைக்கப்பட்டால் அது மண்ணில் ஊன்றிவிடும் என்ற நிலையில் அதனை விநாயகர் தரையில் போட்டுவிட்டு ஓடிவிட்டாராம். அதனை எடுக்க எவ்வளவோ ராவணன் முயன்ற போது பசுவின் காதுகளை போன்று பூமி தன்னை முறுக்கி கொண்டதாம். அதிலிருந்து அந்த ஆத்மலிங்கம் குகை சிவனாக, கோகர்ண சிவனாக வழிபடப்பட்டு வருவதாக ஸ்தல வரலாறுகள் விரிவாக எடுத்துரைக்கின்றன. இந்த குகை குறித்த காட்சி சிவபக்தர்கள், சிவாச்சாரியார்கள், சிவன் அடியார்களை ஆச்சரியத்திலும் பக்தியிலும் ஆழ்த்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்திஷன் ஷர்ட்ஸ்.